ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டு உட்காரவே கூடாது. உட்கார்ந்தா என்ன ஆகும்னா, கால் வீக்கம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும். கால் வீக்கம் வந்துச்சுனாக்கா, அது வந்து எதோட அறிகுறியாக இருக்குதுனாக்கா, சிறுநீரக கோளாறோட அறிகுறியாக இருக்குது. கால் வீக்கம் இருந்துச்சுன்னா சிறுநீரகத்தில் பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம். சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சிறுநீரகத்தில் கோளாறு இருக்குது, குறைபாடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். சிறுநீரகத்தில் குறைபாடு இருந்தாக்கா அல்லது சிறுநீரகத்தில் பிரச்சனை வந்ததுனாக்கா பயம் வரும். ரொம்ப பயம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? காலை தொங்க விட்டு உட்காந்தா பயம் அதிகமாகும்னு அர்த்தம். சிறுநீரகம் பாதிக்கப்படும்னு அர்த்தம். ஏன்னா காலை தொங்க போட்டு உட்காந்தா கால் வீக்கம் வரும். கால் வீக்கம் வந்தால் அது சிறுநீரகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்படுறதுனால தான் காலில் வீக்கம் ஏற்படுது. அப்படின்னா நம்ம அதுக்காக நம்ம காலை தொங்க போட்டு உட்காரக்கூடாது. அடிக்கடி காலை தொங்க போடாமல் காலை வந்து கீழே உட்காரும்போது வந்து சமணம் குட்டி உட்காரணும். அப்போ தான் வந்து இந்த கால் வீக்கத்தை தவிர்க்க முடியும். ரொம்ப நேரம் வந்து இந்த மாதிரி சேரில் உட்காந்துட்டுருக்குறது, அப்புறம் பெஞ்சில் உட்காந்துருக்கிறது, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பெஞ்சிலே உட்காந்துருக்குறது, சேர்லேயே உட்காந்துக்கிறது, இதெல்லாம் வந்து கால் வீக்கத்தை அதிகப்படுத்தும். கால் வீங்கிச்சுனாக்கா என்னாகும்? சிறுநீரகம் பாதிக்கப்படும். அதனால் சிறுநீரக பாதிப்பு இது போன்ற விஷயங்களை நம்ம இதெல்லாம் தவிர்க்கணும். அப்படின்னா சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படின்னா காலை தொங்க போட்டு உட்கார்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை தவிர்க்கணும். ஒரு நடைமுறையை தவிர்க்க வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணோம்? ஒரு அலுவலகத்தில் வந்து தினமும் 8-10 மணி நேரம் உட்கார்ந்தே தான் உட்காடுறாங்க. அதாவது சேரில் உட்காந்துருக்காங்க, அப்புறம் நடந்துட்டுருக்காங்க. இது ரெண்டுமே வந்து ஆபத்தானது தான். ஒரு காலை மடக்கிட்டு சமணம் கூட்டி உட்கார்றதுக்கான வாய்ப்புகளை ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தணும். ஏன் அப்படின்னு கேட்டால் அதுதான் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உட்கார்ந்தா சமணம் கூட்டி உட்காரணும். இந்த மாதிரி சேரில் உட்கார்றத தவிர்க்கணும். அப்போ அது மாதிரி நம்ம வேலை கூட செய்யலாம். நம்ம படிக்கிற இப்போ வந்து ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னா பசங்க எப்படி உட்காந்துருக்காங்க? பெஞ்சில் உட்காந்துருக்காங்க, காலை தொங்க போட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் வந்து நடப்பாங்க. அதாவது பாடம் நடத்தும் போது பெஞ்சில் உட்காந்து காலை தொங்க போட்டு தான் உட்காந்து காலை தொங்க போட்டுட்டு அல்லது கால் தரையில் பட்டால் கூட அது தொங்க போடுற மாதிரி தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் எந்திரிச்சு நடந்து ஏதாவது ஒரு இடைவெளி பீரியடாக அப்போது வந்து எந்திரிச்சு நடந்து எங்கேயா வெளியே போயிட்டு யூரின்லாம் போயிட்டு அப்புறமா திரும்ப வருவாங்க. இந்த மாதிரி நடக்கிறாங்க, பெஞ்சில் உட்காடுறாங்க. இது ரொம்ப கால்களை ரொம்ப பாதிக்கும். சிறுநீரகத்தில் குறைபாடுகள் ஏற்பதற்கு காரணமாக இருக்கிறது இந்த மாதிரியான வழக்கம். அப்போ இதை தவிர்க்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள வந்து சமணம் ஊட்டி உட்கார வைக்கணும். அது மாதிரியான ஒரு நடைமுறையை கல்வி முறையை கொண்டு வரணும். அது ரொம்ப நல்லது. சமணம் ஊட்டி உட்காரணும். அதன் மூலமாக வந்து இந்த கால்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பு, அதன் மூலம் சிறுநீரகத்துக்கு ஏற்படுகிற பாதிப்பை வந்து நம்ம வந்து குறைக்கலாம், தவிர்க்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு எது சரியோ அதை நம்ம பின்பற்றணும். அது மாதிரி வேலை செய்ய ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம் அப்படின்னா அவங்க கூட அது மாதிரி உட்காரலாம், கீழே உட்காரலாம். முன்னாடியெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் அப்படி தானே உட்கார்ந்தாங்க. காங்கிரஸில் அரசியல்வாதிகள்லாம் வந்து காந்தி அந்த மாதிரி அரசியல்வாதிகள் வந்து சேர்லலாம் உட்கார மாட்டாங்க, தரையில் தான் உட்காருவாங்க. தரையில் உட்காந்துட்டு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி கொண்டு வரணும். ஏன்னா அதுதான் வந்து உடலுக்கு ஆரோக்கியம். ஏன்னா இது ரொம்ப விபரீதமானது. நாம் நினைக்கிறோம் இது எளிதாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அது வந்து ரொம்ப விபரீதத்தை ஏற்படுத்தும். சிறுநீரகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும், கால்களில் வீக்கத்தை ஏற்படுத்தும். காலில் வீக்கம் வந்துச்சுனாக்கா காலில் ஒரு புண்ணு ஏற்பட்டுச்சு, ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த புண்ணு அவ்வளோ ஈஸியாக ஆறாது. அதனால் கால்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கணும். அதனால் காலில் ஒரு புண்ணு வந்தாலோ ஒரு காயம் ஏற்பட்டாலோ அவ்வளோ எளிதாக ஆறாது நிறைய பேத்துக்கு. காரணம் என்னென்னா அந்த கால்களில் உள்ள நீர் வந்து இறங்குறதுனால, கால் பாதங்களில் இறங்குறதுனால அந்த கால் வீக்கம் ஏற்படுகிறது. கால் வீக்கம் ஏற்படும் பொழுது காலில் எந்த ஒரு புண்ணு இருந்தாலும் அவ்வளோ ஈஸியாக குணமடையாது. காலில் வீக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போ தான் காலில் ஏற்படுகிற புண்ணு வந்து குணமாகும். காலில் வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த புண்ணு அவ்வளோ ஈஸியாக குணமாகவே ஆகாது. புண்ணு குணமாகாமல் போகிறதுக்கு காரணம், காலில் வீக்கம் ஏற்படுவதற்கு என்ன காரணம்னா நம்ம காலை தொங்க போட்டுட்டு அந்த சேரில் உட்கார்றது, பெஞ்சில் உட்கார்றது, அப்புறம் நடக்கிறது. பகல் ஃபுல்லாக காலையில்
ஒரு 8 மணிலேருந்து ஒரு மாலை குறைந்தபட்சம் 6 மணி வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்காங்க, அல்லது பெஞ்சில் உட்காடுறாங்க, சேரில் உட்காடுறாங்க. அந்த காலை தொங்க போட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்த சேருங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். சேரு, பெஞ்சு இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தானது, உடம்புக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு தரக்கூடியது. அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தரையில் உட்கார்ற அந்த சமணம் ஊட்டி உட்கார்றது, அப்போ அதில் ஒரு பெஞ்சு போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பள்ளிக்கூடம்னா தரையில் உட்காரணும், அதே நேரத்தில் ஒரு பெஞ்சு போட்டு அந்த இதில் வந்து அவங்க அதில் பாடத்தை வச்சு எழுதுறது, அது மாதிரி ஒரு மேஜை மாதிரியான ஒரு பெஞ்சு உட்காந்துக்கிட்டு எழுதணும். அந்த மாதிரி ஒரு அலுவலகம்னா கூட அப்படி தான் இருக்கணும். ஒரு உட்காந்துக்கிட்டு எழுதுறது அது இன்னும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். முதுகு நேராக இருக்கிறது, உட்கார்ந்துட்டு இருக்கும்போது முதுகு நேராக இருக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் கால்கள் ஆரோக்கியமாக இருக்குமே, அந்த கால்களின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு நம்ம அதை கடைபிடிச்சு தான் ஆகணும். ஏன்னா சாதாரண காலைல 8 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் உட்காந்தே இருக்க, அந்த சேரில் உட்கார்றது, காலை தொங்க போட்டு உட்கார்றது, அப்புறம் நடக்கிறது, இப்படி அந்த கால்களுக்கு வந்து கால்கள் ரொம்ப பாதிக்கப்படுது, கால்கள் வீக்கம் ஏற்படுது, அதனால் சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்படுது. காலில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த காலையில் பார்த்தா தூங்கி எழுந்திருக்கும்போது கால்கள் வந்து சின்னதாக இருக்கும். தூங்கி எழுந்திருக்கும்போது நல்ல கால் நீட்டி படுத்து நம்ம தூங்குகிறோம், நைட்டு ஒரு 8 மணி நேரம் நம்ம தூங்குகிறோன்னு வைங்க, விடிய காலில் பார்க்கும்போது கால்கள் பார்த்தா ஒல்லியாக இருக்கும். அதே நீங்கள் சாயந்தரம் 6 மணிக்கு உங்கள் காலெல்லாம் பாருங்கள், நிறைய பேரோட கால் குண்டாக இருக்கும், ரொம்ப கால் வீக்கம். அதான் கால் வீக்கங்கிறது, கால் வந்து குண்டாக இருக்கும், பருமன் அதிகரிச்சிருக்கும். அந்த வீக்கம் காரணமாக காலின் அளவு வந்து பருமன் சுற்றளவு அதிகரித்திருக்கும். அந்த அளவு கால் வீக்கம் என்பது நிறைய பேரோட பிரச்சனையாக இருக்குது. அதுமாதிரி வெரிகோஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் நிற்கிறாங்க, நீங்கள் உட்காந்துருந்தாலும் அது நிற்கிற மாதிரி தான். அந்த காலை வந்து நீங்கள் தொங்க தானே விடுறீங்க, நேராக தானே நிப்பாட்டுறீங்க. அதனால் நீங்கள் சேரில் உட்காந்துருந்தாலும் சரி, பெஞ்சில் உட்காந்துருந்தாலும் சரி, அது வந்து நீங்கள் உங்கள் காலை நிற்க வைக்கிற மாதிரி தான். அதனால் அதுக்கு என்ன தீர்வுனா, சமணம் ஊட்டி உட்கார்றது தான் ஒரு தீர்வு. சமணம் ஊட்டி உட்காரணும். ஒரு பெஞ்சில் உட்கார்றதுக்கு பதிலாக, சேரில் உட்கார்றதுக்கு பதிலாக ஒரு சமணம் ஊட்டி உட்காந்து நம்ம வேலைகளை செய்யணும். உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம். இந்த மாதிரி 8-10 மணி நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் பார்த்தா அவர் ஓட்டுநர்களை பாருங்கள், காலை தொங்க போட்டுக்கிட்டு தான் வண்டியை ஓட்டிகிட்டே போகிறாங்க. 10 மணி நேரம் 8 மணி நேரம் வண்டியை ஓட்டுறாங்க, காலை தொங்க போட்டே ஓட்டுறாங்க. அதனால் பஸ் பிரயாணம் முடிஞ்சோன்னு பார்த்தா கால் வீங்கியிருக்கும். அது மாதிரியான கால் வீக்கம் என்பது சிறுநீரகத்தை ரொம்ப பாதிக்கும். சிறுநீரகம் பாதிப்பு ஏற்பட்டதுன்னா பயம் அதிகரிக்கும். பயம்தான் அது ஒரு பயந்த கோழைத்தனத்தை உருவாக்கும். அதனால் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் தைரியமாக இருக்க முடியும். இப்படி உளவியல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்தும். வெறும் வந்து உடல் ரீதியான ஒரு பாதிப்பு என்பது நமது உளவியல் ரீதியாகவும் நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் காலை தொங்க போட்டுட்டு நம்ம இப்போ அதாவது கீழே தரையில் உட்காரணுன்னு ஒரு பாய் போட்டு உட்காரலாமே, பாய் போட்டு உட்காரணும். ஒரு பள்ளிக்கூடம்னா கல்லூரினா பாய் போட்டு உட்காந்து ஆசிரியர் பாடம் நடத்துவார், அதை கவனிக்கணும். அந்த மாதிரி ஒரு வகுப்பறையில் 20 பேர் தான் இருக்கணும். இந்த மாதிரி கும்பலாக 50-60 பேர் உட்காந்தா, 40 பேர் உட்காந்தா தரையில் உட்கார்றது அவ்வளோ நல்லா இருக்காது, நாகரிகமாக இருக்காது, நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் வந்து ஒரு வகுப்பறையில் 20 மாணவர்களுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுமாதிரி ஒரு அலுவலகம்னு வச்சிங்கன்னா அவங்களும் இந்த தரையில் தான் உட்காந்து ஏதாவது அலுவலக வேலைகளை செய்யணும். இப்போ இந்த ஓட்டுநர்கள் எப்படி தரையில் உட்காந்து அவங்க வண்டியை ஓட்ட முடியாது தானே. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உடல் ஆரோக்கியம் சார்ந்து நம்ம எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும், 2040 வரைக்கும் இந்த மாதிரியான துன்பங்களை நாம் அனுபவித்து தான் தீர வேண்டும். அதனால் வந்து எது எளிதிருந்தான் பார்க்குறாங்களே தவிர உடல் ஆரோக்கியத்திற்கு எது நல்லதுன்னு பார்க்க மாட்டேங்கிறான். அப்போ வந்து 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு, அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சேரு, கட்டிலுங்கிறது இருக்கலாம், கிளி இருந்தால் அதை வச்சு அறுத்து ஏதாவது கட்டில் அவங்க கட்டிக்குப்பாங்க, கயிறு வச்சு கட்டி. இந்த சேருங்கிற நடைமுறையெல்லாம் வந்து 2040க்கு அப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த சேரில் உட்கார்ற வழக்கங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். நீங்கள் கிராமத்தில் ஒரு விவசாயிகள் வந்து சேரில் உட்கார்ற வழக்கம் அவங்ககிட்ட அதிகமாக இருக்காது.
நம்மலாம் விவசாயம் தான் பண்ண போகிறோம். அதாவது விவசாயம்னா இயற்கை விவசாயம். இயற்கைன்னா எளிதான விவசாயம். காய்கறிகள், பழங்களை உற்பத்தி, கிழங்குகளை, கீரைகளை உற்பத்தி பண்ணுகிற விவசாயம். தானியங்களை உற்பத்தி பண்ணுற விவசாயத்தை 2040க்கு அப்புறம் பண்ண போகிறதில்ல. குடிசைகள் தான் வசிக்க போகிறோம் 2040க்கு அப்புறம். அப்படின்னா அவர்கள் இந்த நாற்காலியிலலாம் உட்கார மாட்டாங்க. நாற்காலி பெஞ்சிலலாம் உட்காந்துட்டு இருக்கிற பெஞ்சை நம்ம எடுத்து பயன்படுத்திக்க தான் செய்வோம், உட்கார தான். ஆனால் அதுக்கப்புறம் மக்கள் வாழ்க்கை முறை மாறிடும். நாற்காலியில் உட்காருகிற வழக்கமெல்லாம் மலையேறிடும். அதெல்லாம் பயன்பாட்டில் இல்லாமல் போயிடும். அப்புறம் மக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா சமணம் கூட்டி உட்கார்றதான் செய்வாங்க. ஒரு சமணம் கூட்டி உட்கார்ற வழக்கம் அதிகரித்து விடும். அதனால் கால்கள் ஆரோக்கியம் அதிகரிக்கும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கால்களின் ஆரோக்கியம் அதிகரிக்கும். கால் வீக்கம் ஏற்படாது. சிறுநீரக ஆரோக்கியம் அதிகரிக்கும். இதய ஆரோக்கியம் அதிகரிக்கும். இப்படி உடலின் ஆரோக்கியம் அதிகரிப்பதற்கு இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை மிகவும் உதவியாக இருக்க போகிறது, காரணமாகவும் இருக்க போகிறது.